இனிய பொழுதுகள். நீண்ட விடுமுறை கிடைத்ததும் ஊரில் உள்ள தன் பெற்றோர்களை பார்க்க கிளம்பினான் மகன். போகும்போது செல்போன் ஒன்றை புதியதாக வாங்கி அவர்களிடம் கொடுத்திருந்தான். தினமும் அவர்களை அதில் அழைத்து பேசுவது அவன் வழக்கமாகிவிட்டு இருந்தது. அவர்களும் அப்படியே பழகிவிட்டிருந்தனர். இன்றுடன் 3 நாட்களாக மகனிடமிருந்து போன் வரவில்லை. அவர்கள் இருவரும் கவலையுடன் இருந்தனர். அன்று மாலை அந்த முதியவர் செல்போன் கடைக்கு சென்று போன் சரியாக இல்லை என்றும் ரிப்பேர் செய்து தருமாறும் கேட்டார். கடைக்காரர் சோதித்து பார்த்துவிட்டு போன் நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்தார். பின்பு எதனால் என் மகனிடமிருந்து போன் வரவில்லை என்று கவலையுடன் கேட்டார் அவர். தினமும் மகன் நிச்சயம் போன் செய்வான் என்று அத்தனை நம்பிக்கை அவருக்கு. வயதான பெற்றோர்களை அருகில் வைத்து பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் தினம் சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களிடம் போனிலாவது பேசினால் நமக்கு அது நிம்மதியையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும். நமக்கு வேலைகள் அதிகம், நேரம் கிடைப்பது அரிது என்பது உண்மையே. அவர்கள் நமக்காக தங்கள் எத்தனையோ இனிய பொழுதுகளை செலவழித்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. அவர்களுக்கு மட்டுமே அது தெரியும்.